Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தான்ல இருக்கக்கூடிய பேசிக் டேட்டா டைப்ஸ். ஸோ பேசிக் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா நன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் இருக்கு, சரிங்களா? ஸோ நியூமரிக் டேட்டா டைப், நியூமரிக் டேட்டா டைப்பில் இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது, சரிங்களா? அது மாதிரி ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்குது, தென் வந்து பூலியன் டேட்டா டைப்ஸ். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு, டப்புள், செட்டு, டிக்ஷனரி, ரேஞ்சு இந்த மாதிரி வேறு சில டேட்டா டைப்ஸும் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக் டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நன் டேட்டா டைப்பு. ஸோ நன் அப்படின்னாவே யூஸ்வலாக வந்து என்னது, உங்களுக்கு நம்ம ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறோம், பட் அந்த வேரியபிளில் வந்து என்ன டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னு நம்மளுக்கு தெரியல, அல்லது ஃப்யூச்சரில் வந்து பேஸ்ட் ஆன் தி வேல்யூ நம்ம வந்து அந்த டேட்டா டைப்பை டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நன்னுங்கிறது கீவேர்டு ஆக்சுவலாக, சரிங்களா? பாருங்க, ரெட் கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா, சரிங்களா? ஸோ இங்கே இப்போ நீங்கள் வந்து ரிசல்ட் அப்படிங்கிற என்ன டைப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைப் ஆஃப் இந்த வேரியபிள் நம்ம வந்து ரிசல்ட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, டைப் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டைப் வரும். நன் டைப்னு வருது பாருங்கள், சரிங்களா? ஸோ நன் டைப் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது அல்லது நமக்கு வந்து என்ன டைப் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அந்த வேரியபிளில் என்ன டைப் டேட்டா நமக்கு தெரியல அப்படின்னா அதை நம்ம வந்து நன் டைப் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு டேட்டா டைப்பாக நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? தென் வந்து நியூமரிக் டேட்டா டைப்ஸ். நியூமரிக் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய எக்ஸாம்பிள்ஸில், சரிங்களா? இன்டிஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், சரிங்களா? சே ஏஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி வைக்கிறோன்னு வச்சுங்க, இது வந்து ஒரு இன்டிஜர் நம்பர், ஏங்கிறது இன்டிஜர் வேரியபிள். டேட்டா டைப்பு, சரிங்களா? ஸோ ஃப்ளோட் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணோம், சரிங்களா? இந்த டெசிமல் பாயிண்ட் உள்ள நம்பர் இருக்கு இல்லையா, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு பிஇஸ் ஈக்குவல் டு 25.386 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வைக்கிறோன்னு வச்சிங்க, இது வந்து ஒரு ஃப்ளோட்டு நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ ஃப்ராக்ஷன் பார்ட்டு அல்லது அந்த டெசிமல் நம்பர் டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, டெசிமல் பாயிண்ட் உள்ள நம்பரை வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? சரி, நீங்கள் வந்து இதில் டைப்பு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இன்டிஜர், சரிங்களா? ஸோ டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது அதோடைய டைப் வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? இல்லை டைப் ஆஃப் பி ஃப்ளோட்னு வரும், சரிங்களா? அது ஸோ இன்டிஜர் அப்படின்னா முழு நம்பர், முழு எண்கள் சொல்லுவோம்ல. இன்டிஜர் அப்படின்னா வித்தவுட் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், வித்தவுட் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், டெசிமல் பாயிண்ட் இல்லாத இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஸோ ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அது. ஸோ நியூமரிக் டேட்டா டைப்லேயே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சி இஸ் ஈக்குவல் டு 12 + 3j அப்படின்னு அடிக்கிறோன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து வேலிடா, இது வந்து வேலிட் தான், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 12 அப்படிங்கிறது ரியல் பார்ட்டு, இந்த 3 இருக்கு இல்லையா, 3j இருக்கு இல்லையா, இது வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் டைப் ஒன்றா தெரிஞ்சுக்கலாம், டைப் ஆஃப்னு போட்டு சி போட்டிங்கன்னா வந்துங்களே காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும், ஓகேங்களா? அது ஸோ இதுதான் வந்து இந்த நியூமரிக்கல் டேட்டா டைப்ஸ், இன்டிஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ தென் வந்து பூலியன் டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப். ஸோ பூலியன் டேட்டா டைப்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஏவோட வேல்யூ வந்து 10 இருக்கா, ரைட்? ஸோ பியோட வேல்யூ வந்து 25.386 இருக்குது, ஓகேங்களா? பின்னு இருக்குது 25.386 இருக்குது, ஓகேங்களா? சே நான் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு A is greater than B, A is greater than B அப்படின்னு சொல்லி அடிக்கணும்னு வச்சுப்போம். A is greater than B. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா A is greater than B அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அது வந்து ஒரு கண்டிஷன், லாஜிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அது மாதிரி. ஸோ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 10, 10 is greater than 25.386.
அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இப்போ கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ நமக்கு வந்து இப்போ ஆர் அப்படிங்கிறது என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா பூலியன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் ஆரை டைப் பண்ணிங்கன்னா ஆரை டிஸ்பிளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரும். சரிங்களா? சரி, முதல்ல வந்து நம்ம டைப்பை வந்து தெரிஞ்சுப்போம். ஆருடைய டைப் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். பூலியன். சரிங்களா? கிளாஸ் பூலியன் வந்து பாருங்கள் அது. ஸோ இப்போ நீங்கள் ஆரை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்? ஃபால்ஸுன்னு வரணும் இல்லையா? ஸோ இதில் வந்து ஃபால்ஸு, ட்ரூ, அதே போல் அந்த நன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கீவேர்டு. ஓகேங்களா? அது இதே போல் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு பி இஸ் கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு போடுறோன்னு வச்சுப்போம். இப்போ வந்து ட்ரூன்னு வருமா? வரணும் இல்லையா? ஆரை பிரிண்ட் பண்ணுங்கள், ட்ரூன்னு சொல்லி வரணும். ஓகேவா? ஸோ இது ஸோ பூலியன் டேட்டா டைப் வந்து எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ அது வந்து பூலியன் டேட்டா டைப்பு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னாலே வந்து ஒன் ஆர் மோர் கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறது தான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது சிங்கிள் கோட்ஸில் இருக்கலாம் அல்லது டபுள் கோட்ஸில் இருக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே வேலிட் தான். ஓகேங்களா? ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு அருண் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ டைப்பை பாருங்கள், என்ன டேட்டா டைப்புன்னு பாருங்கள். ஸோ நேமுடைய டேட்டா டைப், நேம் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது, அதுக்கு அருண் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சிங்கிள் கோட்ஸுக்குள்ளார இல்லை டபுள் கோட்ஸுக்குள்ளார நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டைப் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்குன்னு வரணும் இல்லையா? கிளாஸு ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா? அது நம்ம வந்து இந்த டபுள் கோட்ஸில் இதை அசைன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நேம் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் அசைன் பண்ணாலும் சேம் தான். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வித்தின் சிங்கிள் கோட்ஸாக இல்லை டபுள் கோட்ஸில் நம்ம அசைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நேம் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அகெயின் ஸோ நமக்கு பிரிண்ட் ரிசல்ட் வரும்போது யூஸ்வலாக சிங்கிள் கோட்ஸில் வரும். ஓகேங்களா? அது ஸோ இதுதான் வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய பேசிக் டேட்டா டைப்ஸு. நன் அப்படிங்கிறது நம்ம வேல்யூடைய டேட்டா டைப்பு தெரியல நமக்கு அப்படின்னா, அல்லது நம்ம என்ன டைப் வேல்யூ நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் அல்லது ஸ்டோர் பண்ண போகிறோம் தெரியல அப்படின்னா நன் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். தென் வந்து நியூமரிக் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டிஜர், ஃப்ளோட்டு இங்கே இருக்கு இல்லையா, இன்டிஜரு, ஃப்ளோட்டு, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 3 டைப் இருக்கும். தென் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப், அதுக்கப்புறம் பூலியன் டேட்டா டைப். சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக் டேட்டா டைப்ஸு. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு, டப்புள், செட்டு, டிக்ஷனரி, ரேஞ்ச் இதெல்லாம் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.